அன்புவோட போராட்டம் முடிவுக்கு வந்துச்சு. அன்பு தன் மனசுல உள்ள எல்லா விஷயத்தையும் கண்மணிட்ட சொல்லிட்டாரு. அத பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா யாரும் வந்திருந்தீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்மணி வந்து அ அன்புவோட தனியா மொட்டை மாடியில அந்த விளக்கணையா பார்த்துக்கிறதுக்காக இருக்காங்க. அன்பு வந்து இன்னைக்கு மனசுல நம்ம சொல்ல நினைச்சதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சு எல்லா விஷயத்தையும் ஒண்ணு ஒண்ணா சொல்றாங்க. ஆனா இந்த கண்மணி வந்து எதையுமே கண்டுக்கிட்ட மாரியே தெரியல. அ அவங்க வந்து தாலி கட்டும்போது நடந்ததுலருந்து வெண்ணிலா விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா நான் உனக்கு என்ன ஐ லவ் யூன்னு சொல்லல. அதானே உனக்கு பிரச்சனை. அதையும் சொல்லிடுறேன்னு ஐ லவ் யூன்னு சொல்லிடுறாங்க. அப்பயும் இந்த கண்மணி எதையும் கண்டும் காணாத மாரியே இருக்கிறாங்க. ஒரு வழியா விளக்கு அணைஞ்சிருச்சு. எந்திரிச்சு போலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க கண்மணி. கடைசி பார்த்தா காதுலருந்து பஞ்சு எடுக்குறாங்க. எடுத்த பிறகு தான் அன்புக்கு புரியுது. நம்ம பேசின எல்லாமே வேஸ்ட்டு. அவ எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. கண்மணி நில்லு உன்கிட்ட நான் பேசணும்னு சொல்றாங்க. உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையும் பேச தயாரா இல்லன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இத பார்த்த சிவகாமியும் அந்த பாட்டியும் என்ன நம்ம ஒண்ணு நெனச்சா இவன் இங்க ஒண்ணு நடக்கு. இந்த கண்மணி வந்து நம்ம நெனச்சத விட பயங்கர பிடிவாதக்காரியா இருப்பா போல அப்படின்னு சொல்லி பாட்டி முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணி அவங்க ஊர்ல இருந்து இன்னும் சில பாட்டிகள இறக்குறாங்க. இறக்கி வழக்கம் போல அன்பையும் கண்மணியும் வாழ்த்த சொல்லி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லி சொல்றாங்க. வேற வழி இல்லாம கண்மணி வந்து இதெல்லாம் ஒத்துக்குறாங்க. ஆனா இந்த விஷயத்த பார்த்து வெண்ணிலா வந்து ரொம்ப கடுப்பாகுறாங்க. இது ஏன் இந்த கூத்து நடக்குது? இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி நடக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.